மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக மதுரை அரசு மருத்துவமனை டீன் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அஜித்குமார் உடல் பிரேத பரிசோதனை தொடர்பாக தற்போது மருத்துவமனை முதல்வர் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது டீன் ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்கள். பாலவேல், அதாவது மடப்புரம் கோவில் தற்காலிக பணியாளர் ஒரு 10 பவுன் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் தனிப்பிரிவு போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த சூழலில் இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வருகிறது. நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மதுரை கிளை அமர்வு விசாரணைக்கு வந்தது. காலையில் நடந்த விசாரணையின் பொழுது பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் மற்றும் மாஜிஸ்ட்ரேட் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். இந்த சூழலில் இந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் அருள் சுந்தரேஷ் மற்றும் திருப்புவனம் மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவர் வெங்கடபதி பிரசாத் மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரி நேரடி சாட்சியம் உள்ளிட்டோர் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு தொடங்க உள்ளது. இந்த சூழலில் அதன் பிறகு அவர்கள் அளிக்கும் வாக்குமூலம் மற்றும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் உள்ள தகவல்கள் உள்ளிட்டவர்களின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை தற்பொழுது சிபிசிடி வசம் உள்ளது. இதை தொடர்ந்து மேலும் சிறப்பு குழு விசாரணைக்கு மாற்றப்படுமா அல்லது மாவட்ட நீதிபதியின் நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்படுமா இல்லது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுமா என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிப்பர். எனவே இதற்காக தற்பொழுது இந்த அதிகாரிகள் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்கு விசாரணை தொடங்க உள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.